ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்கேன். நான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன். நான் இது இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் விலாக். ஏன் இவ்வளோ அவசரமாக பேசுகிறேன்னா, காலையில் ஃபுல்லாக தூங்கி இருந்துச்சு, லேட் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து சன்செட் போகிற நேரத்தில் வந்து செடியெல்லாம் காமிக்கலாம், மாடு எங்கள் அம்மாவோட மாடு தோட்டம் காமிக்கலான்னு வந்துட்டேன். அப்பப்போ பைக் சவுண்ட் அதெல்லாம் கேட்கும், இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் வந்து சரிடா அது பால்காரன். சரி, டேரக்டா விலாக்ல போயிடலாம். ஓகே, சன்செட் ஆறக்குள்ள எங்க அம்மாவோட மாடு தோட்டத்தை நான் காமிச்சிருக்கேன். எங்க அம்மா என்ன செடி வச்சிருக்காங்கன்னு. எங்க அம்மா வந்து வர மாட்டாங்க, எங்க அம்மாவோட கை மட்டும் இது இதுன்னு காமிப்பாங்க, அப்படி பாத்துக்கலாம். ஓகேயா? வீடியோக்குள்ள போலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன். சொல்லுங்க. இது டிராகன் ஃப்ரூட்டு. இதுல போன வருஷம் பழம் பழுத்துச்சு. ஆனா இன்னும் இந்த எங்க அம்மா ஏன் கொளறி பேசாதுன்னு நினைக்காதீங்க. எங்க அம்மா வந்து நல்லா வந்து பல்லு கூச ஒரு டப்பா நேரம் ஐஸ்கிரீம் செஞ்சுக்கிட்டு பேசுது. பாரு எப்படி நக்கிக்கிட்டே பேசுதுன்னு. சொல்லுவா. சரி. இந்த இதுல வந்து போன வருஷம் வந்து காய் காய்ச்சிச்சு வெள்ளைவாளியில. அதில் நிறையா இருக்குன்னு சொல்லி அதில் வந்து பறித்து தான் இதில் வச்சு இப்போ இது வந்து இப்போ இதில் குறைஞ்சது ஒரு 10 பூவாவது பூத்துருக்கும். அதாவது பழம் வரல, அதாவதுனா முட்டு வந்து கறி அப்படியே விழுந்துருச்சு. ஆனாலும் அதோட எல்லாம் ஒரு பழத்தை பூத்து காய் வந்துருச்சு. இதுதானா? இதுதான் டிராகன். ஆமாம், இந்த இங்கே இருக்கு. ஓகே. இது வந்து தைவான் ரோஸ். எது? இதுதான் டிராகன் ஃப்ரூட்டுக்கு பேரு தைவான் ரோஸ். அதாவது உள்ள வந்து ரெட் கலர்ல இருக்கும்ல, அந்த ரோஸ் கலர் அது. இது சம்சா விதை. இது வந்து நித்திய மஞ்சள் பூ பூக்குறது. இது வந்து குரங்கு ரோஸ். அதுக்கு இங்கிலீஷ்ல எனக்கு பேர் தெரியாது. எனக்கும் தெரியாது. குரங்கு ரோஸ்னா குரங்கு ரோஸ் தான். அப்புறம் இது ஜாதிப்பூ. இது வந்து மறந்துருச்சு. அது என்னது? மறந்துருச்சு. அது வந்து ரணஹள்ளி. ஓகே. இது நானுமே இதுல போட்டிருப்பேன். அதாவது ஜிமிக்கி மாதிரி அப்படி கொத்தா பூ பூத்துச்சு இதுல. ஓகே. அது செம்பருத்தி. இது வந்து கத்தாழை. இது 3 கத்தாழை. இது ஃபுல்லா செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி. கரெக்டா? ஆமா. ஓகே. இதெல்லாம் இது ஒரு கத்திரிக்காய். இது ஃபுல்லாக கத்திரிக்காவா? இன்னைக்கு நாங்கள் மதியம் வந்து சோறாக்கி எல்லாம் பண்ணி பருப்பு கத்திரிக்காய் போனோம். அப்போ மேலேருந்து எங்கள் அம்மா போயிட்டு பருப்பு கத்திரிக்காய் அதில் தான் பறிச்சுட்டு வந்தாங்க. ஆமாம். நல்லா வந்து விதை ஊண்டி இருக்கிறதுனால வெண்டிக்காய் இப்போ தான் அதில் வந்துகிட்டு இருக்கு. இது ஃபுல்லாக வெண்டிக்காய். இதுவும் கத்திரிக்காய் தானா? ஆமாம். இது பாவக்காய். இது பாவக்காய். இப்போ இங்கே விதை வச்சிருந்தீ பாவக்காய் விதை. நம்ம விளாக் முடிச்சிருமா? அப்புறமா தேடுறியா நீ? இல்லை. ஒரு சொல்லி. இது பாவக்காய். இது ஃபுல்லாக கத்திரிக்காய். எல்லாமே இந்த பாரு பச்சை கத்திரிக்காய். அதாவது கொட்டாம்பட்டி கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கத்திரிக்காய். இது எல்லாமே நிறைய. மதியானம் ஒரு 10-15 கத்திரிக்காய் பிடிங்கி வச்சுல. இது வெண்டிக்காய். இது வந்து சந்தன முல்லை. ஆமா. நல்ல வாசம் வருமா? அப்போ அப்படி மணக்கும். இப்போ மணந்தவனே அப்படி மணக்கும். மச்சே. இது வந்து சுண்டக்காய். இது பாத்திரம் கண்டுபிடிச்சாச்சு. சுண்டக்காய். அது சுண்டக்காய். அது ரோஸு. ஏன் திரும்ப நாங்கள் பகலில் வீடியோ எடுக்கல, நாங்கள் கருகி செத்துருவோம். அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. தேனி மாவட்டத்தில் இவ்வளோவே எங்களால் அக்செப்டே பண்ண முடியல, அவ்வளோ கொளுத்துது. என்னால் பொறுமை ஐஸ்கிரீம் சாப்பிடுமா? சாப்பிட்டு முடிச்சு பேசலாம். அது வந்து பெரண்டை. பரவாயில்ல, நீ சாப்பிடு. பொறுமையாக சாப்பிட்டுட்டு நான் கேமரா வச்சு நின்றுருக்கேன். அது வந்து பெரண்டம்மா. அது அப்பப்போ படிச்சதுனால இப்போ திரும்ப தழுத்து அப்படியே அந்த அங்கிட்டு தொங்குது. நாங்கள் அங்கேயும் பெரண்டை சமைனா வச்சிருக்காங்க. ஆனால் இவ்வளோ அடர்த்தியாக இருக்காது, ஒல்லியாக போச்சு. சதை இல்லாமல் ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்கு. அப்போ சத்து இல்லாத உள்ளையா இருக்கும். அப்படி போயிருமா? சத்து இல்லாட்டையாவா? இதை விட பெருசு. இதெல்லாமே பூச்சி எடுத்தானா? ஆமாம். இது மல்லிகைப்பூ. இது மல்லிகைப்பூவா? ஆமாம். அது பெருசாக இருந்ததுன்னா வேறு போயிட்டனால வெட்டி விட்டுட்டு இப்போ புதுசாக நட்டு இப்போத்தே வந்திருக்கு. சரி. அது பூவல்ல, இப்போ கண்டே இப்போ வச்சு அந்த இதுலேருந்து ஒடிச்சு வச்சது இப்போதே அது தழுக்குது. அது வெண்டி. இது வந்து வல்லாரை. இதுனா மரமாக இருக்குது. என்னது? முருங்கை. எது? இதா முருங்கை செடி. கரெக்ட். ஓகே. மரம். இது வச்சு 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம். குண்டுமல்லி. ஏமா இவ்வளோ கத்திரிக்காய் போட்டிருக்கீங்க? அதாவது விதையை தூவிட்டும் பதன்னு கத்திரிக்காய் வந்துச்சு. சரி, இது மட்டும் முல்லையா? இது வந்து குண்டுமல்லி. குண்டுமல்லி. ஓகே. பாக் சொல்ல போறாங்க மஹரீப்க்கு. இதுவும் முருங்கை செடி. கிளைமேட் பார்த்தீங்களா? இப்போதான் நிம்மதியாக இருக்குப்பா. இன்னைக்கு தான் இப்போ கொஞ்சம் காற்றே அடிக்குது. இவ்வளோ நேரமா அப்படியே அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்
டேபிள் ஆரஞ்சு. டேபிள் ஆரஞ்சு. டேபிள் ஆரஞ்சு. டேபிள் டேபிள் ஐஸ் இருக்கனால வாய் கொளருது. டேபிள் ஆரஞ்சு இது பயங்கரமா புளிக்கும். அப்பாடி வாயிலே வைக்க முடியாது. எலுமிச்சம்பழத்தை விட புளிக்கும். பயங்கரமா புளிக்கும். ஆனா என் தம்பி பிள்ளை நல்லா கச்சக்கு முச்சுக்கும் திம்பான். அவனுக்கு மட்டும் எப்படிதான் பல்லு கூசாம இருக்கும் தெரியல. இப்பதான் பூ பூத்து காய் வந்து அவன் மட்டும் திம்பான். பெருசா கசனா திங்குமா? எல்லா பேரும் உரிச்சு திம்பா. பாடி எவ்வளவு இருக்கு பாருங்களேன். மாதுளம்பழம் அன்னைக்கு பறிச்சுட்டேன். இது காஞ்சிருச்சா? இல்ல இந்த இது இனிமேல் பழமாகுமா? பழந்தே இருந்தா வந்து சிறுசா இருக்கும். குட்டியூனா இருக்குது. அதான் அது என்னன்னு தெரியல. அது கொஞ்சம் வெட்டி விடணும் செடியை. அது என்ன மலை சொல்லுங்க? முருங்கை மலை. இது வந்து முருங்கை மலை. சரியா? இப்படியே இங்க இருந்து இப்படியே வந்தீங்க அப்படின்னா கொடைக்கானல். இது கொடைக்கானல் மலை. எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல? அப்படியே இந்த செவ்வானத்து பக்கம் போனா மூணாறு. அப்படியே செவ்வானத்துக்கு போனா மூணாறு. நாங்க இப்படியே போகாம ரூட் சொல்லிடுவோம். எப்படி? மூணாறு, கொடைக்கானல். இது என்னம்மா? முருங்கை மலை. இந்த மலையில மலை இறங்குனாத்தே நம்ம ஊர்ல மழை பெய்யும். அப்படியா? கொடைக்கானல் மழை பெஞ்சா சாரல் அடிக்கும். சாரல் அடிக்கும். அங்கே எப்படிப்பட்ட ஊர்ல இருக்க பாத்தீங்களா? நாங்க கொடைக்கானல் மழை பெஞ்சா மோடமா. இது வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊர். சரியா? என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊரை பத்தி அடுத்த விளாக்ல சொல்றேன். அது இதோட சூப்பரா இருக்கு. என்னம்மா? அடிவாரம். நீ நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட நான் அப்படியே நக்கிக்கிட்டே சாப்பிடுவேன். இது பந்தல் வேற போடணுமா? ஆமா, அப்பதான் அது அப்படி கிரீப்பர். ஓகே ஓகே. மேல ஏறுறதுக்கு இல்ல? ஆமா ஆமா. இது பந்தல் போட போறீங்க. ஃபுல்லா வெள்ளரிக்காவா? எத்தனை செடி இருக்கு? 4. 1 2 3 4. எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, இவ்வளோ இண்டோர் பிளான்ட் வளர்க்குறீங்க, எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ அவங்க புரிஞ்சிருக்கோம் எப்படி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு. எங்க அம்மானால தான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அம்மானால எங்க நன்னிமானா. இவங்க அம்மானால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், இவங்கனால எனக்கு இன்ட்ரெஸ்ட். டைம் ஆக ஆக வானத்தோட கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக சேஞ்சஸ் ஆகுதுன்னு. அம்மா சொல்லு. அதாவது நிறைய காய் வச்சிருந்தேன். சரி. அதாவது இது வந்து ஒன்று தானே. இப்போ சீனி வரக்காருக்கண்டா இப்படி சீனி வரக்காவா? ஆமால, இது போல நான் பார்க்கவே இல்லை. ஒன்று வைக்க மாட்டேன், நிறைய வைப்பேன். 2 3 வச்சாதே நம்ம பறிக்கும் போது நிறையா காய் வரும். சரி. அதனால அப்படிதான் வச்சிருந்தேன். அது நம்ம கத்திரிக்காய் வச்சப்ப போட்டப்ப என்னாச்சு, நிறைய கண்டு வந்துருச்சு. ஆமா, எல்லா பக்கம் கத்திரிக்காய் தான் இருக்கு. ஆமா, அதனால என்ன பண்ணி இந்த தடவை கத்திரிக்காவா போட்டு விட்டுறலான்ட்டு நிறைய கத்திரிக்காய். வெள்ளரிக்காய் வந்து மாத்தி மாத்தி போடுவேன். வெள்ளரிக்காவை அதாவது முடிஞ்சோடனே திரும்ப அதை எடுத்துட்டு வேற வெள்ளரிக்காய் அப்படி போடுவேன். அதனால இது இப்ப புதுசா போட்டதுனால இப்ப பூ பூக்குது வெள்ளரிக்காய். இனி காய் வந்துடும். ஓகே ஓகே ஓகே. அவ ரெண்டாவது வந்து இந்த உனக்கு சங்குப்பூ கொடுக்கறதுக்காக வேண்டி செடி பூரா பழசாகி கருகிற மாதிரி வந்துருச்சு. அதனால இப்போ ஃபுல்லாக சங்குப்பூ விதையா நிறைய இடத்துல போட்டு வச்சிருக்கேன். வருமா? அது பூரா நீ ஊருக்கு போகலையும் பூ பூத்து எப்படி குறைஞ்சது ஒரு 1/4 கிலோ பூ கிட்ட வந்துடும். நான் இப்படி தான் ஊருக்குலாம் கொண்டு வரேன் நான் எல்லாத்தையும். அதனால அது வச்சிருக்கேன் நான். சொல்லுங்க. இது வந்து சங்குப்பூ தான். இப்போ போட்டு இப்போ கொடி வந்துருச்சு. இது அப்படியே இது பிடிச்சி ஏறிடுமே மேலே? அப்படியே மேலே சூடு தாங்குமா? அதுக்கு அதுக்கு சத்தியை கொடுப்பேன். பாவக்காய் வேற வந்திருக்கு. இது ஃபுல்லா சங்குப்பூ. ஆனா பாவக்காய் மட்டும் எங்க இருந்தோ வந்திருக்குல்ல? இல்ல, பக்கத்துல இருந்து என்கிட்ட விழுந்து தெரிச்சிருக்கும்ல. எங்க அம்மா இன்னும் எங்க அம்மா பிஸியா தான் இருக்கு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுல. எங்க பாருங்க, ஒரு வழியா இந்த குடு இந்த கொட்டாவை முடிக்கிறதுக்குள்ளே எங்க அம்மா படுற பாடு. அல்லா அல்லா. பாத்தீங்களா? இதுதான் எங்களோட மாடி தோட்டம். மாஷா அல்லா. எங்க அம்மா இதை வச்செல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. அப்படியே கேமராக்குள்ள வராதுன்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே கேமராக்குள்ள எங்க அம்மா கொட்டரா தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். இது துளசி. இது ஃபுல்லா துளசியா? ஆமா, வராம இருந்துச்சு. எப்படி போட்டாலும் வராம ஒத்த செடி மட்டுமே இருந்துச்சு. அப்படியே சும்மா எனக்கும் அப்படியே என்னடா இப்படி இருக்கேன் விதையா போட்டு தூவி விட்டேன்னா எப்படி வந்துச்சுன்னே தெரியல. மலை நிறைய வந்துச்சு. இது கருந்துளசி. இது கூட பச்சை துளசி. இது கருந்துளசி. கலர் வந்து கருப்பா இருக்கும். ஆமா, எவ்வளவு இதே செவ்வானம் செங்கக்கல் கலர்ல இருக்கு. அந்த லைட் போட்டாங்கல்ல கொடைக்கானல்ல, அது வந்து இது இந்த கீழே இருக்கிறது வந்து மூஞ்சிக்கல். எது மூஞ்சிக்கல்? இந்த லைட் கொச்சன்னு எரியுதுல, அங்க டவர் இருக்கிறது வந்து டவுன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா சூப்பரான vlog எல்லாம் வரும். மேபி vlog சின்னதாக இருக்கா குட்டியாக இருக்காலாம் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த குட்டி குஸ்மாருக்குள்ளே வச்சுக்கிட்டு சவுண்ட்லாம் எடுக்கிறதுன்றது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் vlog போடுறப்ப கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சாலும், இந்த பால் வண்டிக்காரன் போவே மாட்டான், என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சாலும் இல்லை என்கிட்ட எதை பற்றி கேட்கணும்னு நினச்சாலும் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாவில். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்படிதான். ஏன்னா என் வீடு ஃபுல்லாக கசின்ஸு இல்லை பிள்ளைங்களா இருக்காங்க, எல்லாருமே பெரிய ஃபேமிலி இல்லையா, மாஷா அல்லாஹ். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய ஃபீல் குட்டான vlogs நிறையா வரும் நம்ம சேனலில். பள்ளியாசில் அப்புறமா சொல்லலாம் குபிமா, நாளைக்கு சொல்லலாமா? இப்போ சரி, இன்னொரு நல்ல vlogல மீட் பண்ணலாம். வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. பாய்.